மக்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தனியார் மையத்துக்கு கன்வின்ஸ் பண்ண ஒரு இடத்துல 1000 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 600 பேரை வைப்பாங்க. 400 பேர் இல்லாத பற்றாக்குறைய அரசு வந்து என்ன பண்ணுனா, இவங்களுடைய திறமையின்மையா காட்டும். 1000 பேர் இருந்தா ஒழுங்கா சேவை கிடைக்கும். ஆனா 600 பேரை வச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுமா, மக்கள் போய் சேவையை பெறணும்னு போகும்போது அந்த 600 பேருக்கும் மக்களுக்குமான முரண்படா மாதிரி அரசு ஊழியர்கள் ஒழுங்கா வேலை செய்யல. அது அரசுக்கு தானே கெட்ட பேரை கொடுக்கும். அரசு அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன் கவலைப்படுறது என்னன்னா, இந்த பிரச்சாரத்தின் மூலம் நாங்க தனியார் பண்றோம். ஏன் அரசு ஊழியர்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது? கரெக்ட். நீங்க கல்வித்துறை எடுத்துக்கங்க. நான்லாம் அரசு பள்ளி ஆசிரியர்களோட பயன்பெற்றுவேன். எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட இருக்குமா அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா நல்ல பேரு இருக்காது. ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா அரசு ஊழியர்கள் எதுவும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இமேஜ், இன்னொன்னு அரசு ஊழியர்கள் சர்வீஸ் ஒழுங்கா பண்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் இருக்கு. அரசு ஊழியர்கள் ஒழுங்கா சேவை பண்ணலன்னா இன்னைக்கு இந்த மாநிலம் இப்படி மாறி இருக்கு, டெவலப் ஆகியிருக்காதுல்ல. ஆனா அது வந்து ஒரு ப்ரொபகேண்டான்றேன். அதை மீண்டும் மீண்டும் நீங்க ஒண்ணு இல்ல, அரசு பள்ளிக்கு எதிரான ப்ரொபகேண்டான்றது ரொம்ப அழகா இந்த ரஜினிகாந்த் வச்சு ஞானசேகரன் ஒரு படம் எடுத்தாரு. அதுல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த கோவிட் டைம்ல வந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போன டைம்ல அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் அடிக்கிற மாதிரி வீடியோ எல்லாம். செம்மேரிஸ்னு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இப்ப பாரிஸ்ல குத்தி கொண்டான். என்ன செய்தி போட்டாங்கன்னா, தனியார் பள்ளி மாணவர்னு பெயர் போட மாட்டாங்க. ஒரு அம்மையம்மாள் தெரியல, எங்க ஏரியால ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சிட்டான், அரைஞ்சிட்டான். அம்மையம்மாள், சென்னை மாநகராட்சி அரசு உயர்நிலை பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர் பெயரு, பின்கோடு வரைக்கும் போட்டுருவாங்க. அப்ப இது ஏன் இது நடக்குதுன்னா, இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி தான் பாருங்க.